விஷன் போர்ட் கிரியேட் பண்ணிட்டீங்க. அஃபர்மேஷன்ஸ் எல்லாம் தொடர்ந்து சொல்றீங்க. லா ஆஃப் அட்ராக்ஷன் பத்தி முழுசா படிச்சு தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஆனாலும் உங்களுடைய லைஃப்ல நீங்க எதிர்பார்த்த மாற்றங்கள் வரலையே. அதுக்கு காரணம் நீங்க தப்பு பண்றீங்க அப்படிங்கிறது இல்ல. நீங்க ஃபாலோ பண்ற சில விஷயங்கள் இன்கம்ப்ளீட்டா இருக்கு. பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நம்மளுடைய முன்னோர்கள் பலர் இந்த ஒரு டெக்னிக்க யூஸ் பண்ணி அவங்களுடைய லைஃப்ல அவங்க நெனச்ச விஷயங்கள அடைஞ்சிருக்காங்க. அதுக்கு பேரு தான் சங்கல்பம். இன்னைக்கு இந்த வீடியோவ முழுசா பாருங்க. ஏன்னா, இந்த வீடியோல நான் இந்த சங்கல்பம்னா என்ன அப்படிங்கிறத பத்தி ஃபுல்லா எக்ஸ்ப்ளைன் பண்ண போறேன். அது மட்டும் இல்லாம வீடியோவோட கடைசில இத கரெக்ட்டா உங்களுடைய குறிக்கோள்களுக்காக ஃபாலோ பண்ணக்கூடிய 21 டேஸ் ரிச்சுவலையும் சேர்த்தே நான் இதுல சொல்லியிருக்கேன். இத ஃபாலோ பண்ணும்போது உங்களுடைய மேனிஃபெஸ்டேஷன வேற ஒரு கட்டத்துக்கு ரொம்ப வேகமா உங்களால எடுத்துட்டு போக முடியும். காசி நகரத்துல ஒரு பழைய பழக்கம் இருக்கு. யாராவது ஒரு முக்கியமான ஒரு வேலைய தொடங்கணும், இல்ல பெரிய பூஜை பண்ணணும் அப்டின்னா, அவங்க பூஜாரி கிட்ட வருவாங்க. அந்த பூஜாரி என்ன பண்ணுவார்ன்னா, கையில தண்ணி எடுத்துக்கிட்டு, இந்த பேருடைய நான் இன்ன தேதியில, இன்ன நேரத்துல இந்த காரியத்துல இறங்க போறேன் அப்டின்னு சொல்லுவாரு. இதுல செய்ய போறவருடைய பேர், தேதி, அவங்க என்ன காரணத்துக்காக அத செய்றாங்க அப்டிங்கிற அத்தன விஷயங்களும் ரொம்ப கிளியரா அந்த சமயத்துல சொல்லப்படும். இதுக்கு பேரு தான் சங்கல்பம் எடுத்துக்கிறது. இது வெறும் சடங்கு கிடையாது. இது ஒரு மென்டல் டெக்னாலஜின்னே சொல்லலாம். ஏன்னா, யூனிவர்ஸ் கிட்ட நீங்க அன்கிளியரா உங்களுடைய ஆசைகள வெளிப்படுத்தும்போது, அது சமயத்துல அந்த யுனிவர்ஸையே கன்ஃப்யூஸ் பண்ணிடும். ஆனா, கரெக்ட்டா தெளிவா சொல்லப்படுற ஒரு டிக்ளரேஷன் அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங் கமாண்டா இந்த யுனிவர்ஸ் கிட்ட போய் சேரும். இதுதான் இந்த சங்கல்பத்தோடைய ஒரு கோர் பிலாசபின்னு சொல்லலாம். முதல்ல சங்கல்பம்னா என்னன்னு பார்க்கலாம். சங்கல்பம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சிம்பிள் டெஃபினிஷன் சொல்லணும்னா, ஒரு தெளிவான, உறுதியான, மனசார எடுக்கக்கூடிய ஒரு உறுதிமொழி. இத நான் நினைக்கிறேன் அப்படிங்கிற ஒரு விஷ் ஸ்டேட்மெண்ட்லாம் கிடையாது. இத நான் கட்டாயமா அடைவேன் அப்படிங்கிற ஒரு தெளிவான டெசிஷன் தான் இந்த சங்கல்பம். பொதுவா நம்ம மேனிஃபெஸ்டேஷன்ல பொறுத்தளவுக்கு நம்ம சொல்ற அஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ரொம்ப வேகா இருக்கும். நான் ரொம்ப ஹேப்பியா இருக்கேன், நான் ரொம்ப ரிச்சா இருக்கேன். இந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் பொதுவா யூஸ் பண்ணுவாங்க. ஆனா சங்கல்பம்ங்கிறது அப்படி கிடையாது. இது ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா நம்ம சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். இது இங்கிலீஷ்ல இன்டென்ஷன் செட்டிங் அப்படின்னு இப்ப சொல்றாங்க எல்லாரும். ஆனா இத காலம் காலமா சங்கல்பம் அப்படின்னு தான் நம்மளுடைய முனிவர்கள் சொல்லி வந்திருக்காங்க. இதுல இந்த விஷயங்கள் ரொம்ப தெளிவா இருக்கும். முதல் விஷயம் யாரு? நீங்க யாருன்னு கிளியரா இதுல நீங்க சொல்லணும். அடுத்தது என்ன? வாட்? உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிற விஷயத்த எக்ஸாக்ட்டா மெஷரபிளா உங்களுக்கு என்ன வேணுமோ அத இங்க சொல்றது. வெறுமனே எனக்கு சக்சஸ் வேணும்னு சொல்லாம, எது உங்களுக்கு உண்மையான சக்சஸ்ங்கிறதையும் நீங்க இங்க விளக்கமா சொல்லணும். அடுத்தது ஏன்? ஒய்? ஏன் இந்த விஷயம் உங்களுக்கு முக்கியம்? அதனுடைய டீப்பர் பர்ப்பஸ் என்ன? அப்படிங்கிறதையும் நீங்க இங்க தெரியப்படுத்தணும். இந்த 3 விஷயமும் சேரும்போது அங்க உண்மையான சங்கல்பம் உருவாகுது. இது ஏதோ போற போக்குல நம்ம நினைக்கக்கூடிய ஒரு லூஸான விஷ் கிடையாது. பாரம்பரியமா சங்கல்பத்துல என்ன டைம்ல இத நம்ம செய்ய போறோம் அப்படிங்கிற விஷயத்தையும் சேர்த்துக்குவாங்க. பட் என்ன பொறுத்தளவு டைம்ங்கிற ஒரு விஷயத்த உள்ள கொண்டு வரும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம மனசுல பிரஷரும் பில்ட் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால நாம இன்னைக்கு கத்துக்க போற இந்த பிராக்டிஸ பொறுத்தளவு டைம்ங்கிற ஒரு ஃபேக்டர வெளியில எடுத்துறலாம். உங்களுடைய முழு ஃபோக்கஸையும் யார், என்ன, ஏன் இந்த விஷயங்கள் மேல மட்டும் இருக்கும்படி பார்த்துக்கலாம். இது ஒரு பழைய கான்செப்ட் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, இன்னைக்கு வெஸ்டர்ன் வேர்ல்ட்ல அவங்க கடைபிடிச்சிட்டு இருக்கிற மேனிஃபெஸ்டேஷன் சீக்ரெட்ஸ் அத்தனைக்கும் ஆதாரமான விஷயம்ங்கிறது இங்கிருந்து தான் தொடங்கியிருக்கு. நெவில் கோடார்ட் பத்தி உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கலாம். அவர் மேனிஃபெஸ்டேஷன பொறுத்த அளவுக்கு ஒரு பெரிய மாஸ்டராவே இருந்திருக்காரு. அவர்தான் அசம்ப்ஷன் இஸ் த மதர் ஆஃப் ஆல் ஃபேக்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவருடைய முழு டீச்சிங்ஸுமே ஒரு விஷயத்த நீங்க அடையணும்னு நினைச்சீங்கன்னா, அந்த விஷயத்த ஏற்கனவே நீங்க முழுமையா அடைஞ்சுட்டத ஃபீல் பண்றதுல தான் எல்லாமே அடங்கியிருக்கு அப்படிங்கிறது தான். இந்த சங்கல்பத்தோட எமோஷன் ஆங்கிள எடுத்துக்கிட்டீங்கன்னா, இதுவும் நெவில் கோடார்ட் சொல்ற அந்த விஷயத்தோட அப்படியே சரியா ஒத்துப்போகும். நெப்போலியன் ஹில் திங்க் அண்ட் க்ரோ ரிச்ல கூட ஒவ்வொருத்தருக்கும் அவருக்கான ஒரு பர்னிங் டிசைர் வேணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அந்த பர்னிங் டிசைருக்கு அவர் சொல்லியிருக்கக்கூடிய அதே இன்டென்சிட்டி அண்ட் கிளாரிட்டி இதெல்லாம் சேர்த்தது தான் நம்மளுடைய இந்த சங்கல்பம். இதே விஷயத்த நம்ம சயின்ஸ் படிக்கணும், புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நம்மளுடைய மூளையில ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டட் சிஸ்டம்னு ஒண்ணு இருக்கு. அது ஷார்ட்டா சொல்லணும்னா ராஸ். இது என்ன பண்ணும்னா, நீங்க நல்ல ஸ்பெசிஃபிக்கான எமோஷனலி சார்ஜ் ஆன ஒரு கோல உறுதியா உங்களுடைய மூளையில வச்சுக்கும்போது, உங்க மூளை என்ன பண்ணும்னா, அந்த கோல்ஸ்க்கு ரிலேட்டடான ஆப்பர்ச்சுனிட்டீஸ், பீப்பிள், இன்ஃபர்மேஷன் இது எல்லாத்தையுமே ஆட்டோமேட்டிக்கா உங்கள நோட்டீஸ் பண்ண வைக்கும். அப்படி பண்ணும்போது நீங்க எந்த விஷயமும் பண்ணாமலேயே உங்கள தேடி இந்த விஷயங்கள் எல்லாம் வர்ற மாதிரி உங்களுக்கு தோணும். உங்க கண்ணுக்கு
அடுத்தடுத்த ஸ்டெப் நீங்க என்ன பண்ணணுங்கிற வழி தானா தெரிய ஆரம்பிக்கும். அப்ப பாருங்க, சங்கல்பம்ன்ற இந்த ஒரு பழமையான நடைமுறை, பிளஸ் நம்மளுடைய மாடர்ன் மேனிஃபெஸ்டேஷன் பிரின்சிபிள்ஸ், அப்புறம் நம்மளுடைய அறிவியல் சுட்டக்கூடிய விஷயம், இது எல்லாமே ஒரே விஷயத்த தான் பாயிண்ட் பண்ணுது. அது என்னன்னா, உங்களுடைய கோல்ஸ்ங்கிறது சரியான கிளாரிட்டி, எமோஷன், ரெபெட்டிஷன், கமிட்மெண்ட் இது எல்லாம் சேரும்போது 100% மேனிஃபெஸ்டேஷன் அங்க நடக்கும். இத வச்சு தான் நான் உங்களுக்கு அடுத்த 21 நாள்களுக்கு நீங்க செய்ய வேண்டிய அந்த ரிச்சுவல டிசைன் பண்ணியிருக்கேன். அதுக்கு பேரு 21 நாள் சங்கல்ப பயிற்சி. இத பண்றதுக்கு ஒரு பேனா, நோட்புக், அப்புறம் ஒரு டம்ளர் தண்ணி இவ்ளோதான். வேற எதுவும் காம்ப்ளிகேட்டடா எதுவும் தேவை கிடையாது. முதல் ஸ்டெப் உங்களுடைய அந்த சங்கல்ப வாக்கியத்த நீங்க எழுதிக்கணும். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த சென்டென்ஸ எப்படி எழுதுறது அப்படிங்கிறத இப்ப ஸ்டெப் பை ஸ்டெப் பார்த்துடலாம். இந்த சென்டென்ஸ் எப்படி நீங்க தொடங்கணும்னா, நான் உங்களுடைய பேர சொல்லிக்கோங்க. அடுத்தது நீங்க என்ன அடைய நினைக்கிறீங்களோ அந்த கோல எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த கோல அடையும்போது உங்களுக்குள்ள என்ன உணர்வுகள நீங்க ஃபீல் பண்ண நினைக்கிறீங்களோ, அந்த உணர்வ எழுதிக்கோங்க. இத நான் ஏற்கனவே அடைஞ்சுட்டேன் அப்படின்னு அந்த வாக்கியத்த முடிங்க. இதுல முக்கியமான ஒரு விஷயத்த கவனிச்சுக்கோங்க. இதுல டெட்லைன், டேட் இந்த தேதிக்குள்ள, இந்த வருஷத்துக்குள்ள அப்படின்ற அந்த டைம மொத்தமா எடுத்துருங்க. ஏன்னா, இங்க நம்ம கிளாரிட்டி கொண்டு வர்றது தான் ரொம்ப முக்கியம். அது எப்ப நடக்கணுங்கிற அந்த நேரத்த யூனிவர்ஸ்ட்ட விட்டுருங்க. இப்ப 3 கோல்டன் ரூல்ஸ் இந்த சென்டென்ஸ் எழுதுறதுக்கு கவனிச்சுக்கோங்க. முதல் விஷயம் வேகான வார்த்தைகள், அதாவது தெளிவில்லாத வார்த்தைகள யூஸ் பண்ண வேணாம். ஃபார் எக்ஸாம்பிள் சக்சஸா இருக்கணும், ஹாப்பி, ரிச் இந்த மாதிரியான வார்த்தைகள அவாய்ட் பண்ணிடுங்க. அதுக்கு பதிலா எப்படி எக்ஸாக்ட்டா அந்த விஷயம் உங்களுக்கு நடக்கணும் அப்படிங்கிறத எழுதுங்க. 2வது பிரசன்ட் டென்ஸ்ல இல்லன்னா அது நடந்து முடிஞ்சுட்டத பாஸ்ட் டென்ஸ்ல எழுதுங்க. நான் இப்படி ஆவேன், எனக்கு இது கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி எழுதாம, இது நான் ஆகிட்டேன். எனக்கு இந்த விஷயம் கிடைச்சிருச்சு அப்படின்னு எழுதுங்க. ஏற்கனவே அச்சீவ் பண்ண மாதிரி எழுதுறது தான் இங்க முக்கியம். 3வது ஒரு எமோஷனல் வேர்ட கட்டாயம் சேர்த்துக்கோங்க. நன்றி, நிம்மதி, பெருமை, சந்தோஷம் இதுல எந்த ஃபீலிங்க நீங்க அந்த கோல அச்சீவ் பண்றப்போ அடையணும்னு நினைக்கிறீங்களோ, அதையும் சேர்த்து எழுதிக்கோங்க. அப்பதான் இந்த சங்கல்பம்ன்றது வெறும் ஒரு லாஜிக்கல் ஸ்டேட்மெண்ட்டா இல்லாம ஒரு எமோஷனல் ஸ்டேட்மெண்ட்டா ஃபீலிங் கலந்ததா மாற ஆரம்பிக்கும். இப்ப இதே சங்கல்ப ஸ்டேட்மெண்ட்ஸ எழுதுறதுக்கு நான் சில எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு குடுக்குறேன். எந்த மாதிரி வாக்கியம் அமைக்க கூடாதுங்கிறதையும் சொல்றேன். எந்த மாதிரி அத மாத்தி அமைக்கணும்ங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்றேன். நான் சக்சஸ் ஆவேன் அப்படின்னு மட்டும் எழுதாதீங்க. நீங்க உங்களுடைய ஏற்றுமதி தொழில நல்லபடியா நடத்தி அதுல லாபம் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்துமதி ஆகிய நான் என்னுடைய ஏற்றுமதி தொழிலை வெற்றிகரமாக நடத்தி அதிலிருந்து மாதம் பெருமளவு லாபம் சம்பாதித்து நிம்மதியாக வாழ்கிறேன் அப்படின்னு எழுதலாம். இதே இது உங்களுக்கு ஒரு வேலை தேவையா இருக்குன்னா, எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணும் அப்படின்னு எழுதாதீங்க. உங்களுக்கு ஐடி துறையில ஒரு வேலை வேணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா, இந்துமதி ஆகிய நான் எனக்கு பிடித்த ஐடி துறையில் சாஃப்ட்வேர் டெவலப்பராக அதிக சம்பளத்துடன் இப்போது வேலை பார்க்கிறேன். அதற்காக நன்றியோடு இருக்கிறேன் அப்படின்னு அதுல நீங்க அடைய நினைக்கிற அந்த எமோஷனையும் சேர்த்து அந்த சென்டென்ஸ எழுதுங்க. இதே இது ஆரோக்கியத்துக்காக ஒருத்தவங்க எழுதுறாங்கன்னா, நான் ஆரோக்கியமா இருக்கேன் அப்படின்னு பிளாண்டா எழுதாம இந்த மாதிரி எழுதி பாருங்க. இந்துமதி ஆகிய நான் தினமும் சுறுசுறுப்பாக, மன நிம்மதியோடு, ஆரோக்கியமான உடலுடன் வாழ்கிறேன். இப்படின்னு எழுதி பாருங்க. அடுத்தது ரிலேஷன்ஷிப் கோல் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா, என்னுடைய ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கு அப்படின்னு மட்டும் காமனா எழுதாதீங்க. இந்துமதி எனும் நான் என்னுடைய பார்ட்னர் அவங்களுடைய பேர அங்க நீங்க மென்ஷன் பண்ணிக்கலாம். அவங்களோட புரிதலோடும், அன்போடும், மரியாதையோடும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறேன். அதற்காக நன்றியோடு இருக்கிறேன் அப்படின்னு எழுதுங்க. பாருங்க ஒவ்வொரு சென்டென்ஸ்லயுமே ஒரு ஸ்பெசிஃபிக்கான அவுட்கம் என்ன அப்படிங்கிறதையும் எழுதியிருக்கோம். பிரசன்ட் டென்ஸ்ல எழுதியிருக்கோம். அது மட்டும் இல்லாம எல்லா சென்டென்ஸ்லயும் ஒரு எமோஷனையும் அங்க நம்ம எழுதியிருக்கோம். இதே மாதிரி உங்களுடைய கோல் என்னங்கிறத எடுத்துட்டு அதை எந்த அளவுக்கு ஸ்பெசிஃபிக்கா மாத்த முடியுமோ எழுதி இந்த சங்கல்ப ஸ்டேட்மெண்ட்ட உருவாக்கிக்கோங்க. இதுக்கு கொஞ்சம் நேரம் எடுத்து நீங்க எழுதிக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்தது ஸ்டெப் 2 இது சொல்றதுக்கு சரியான ஒரு நேரத்த தேர்ந்தெடுத்துக்கோங்க. பாரம்பரியமா ஒரு சிறந்த நேரத்த எடுத்துக்கணும்னா, அது பிரம்ம முகூர்த்தமா தான் இருக்க முடியும். காலையில 4 டூ 6 மணிக்குள்ள ஒரு நேரத்த எடுத்துட்டு, அப்ப நீங்க சொல்லலாம். அப்படி அந்த நேரம் உங்களுக்கு ஒத்து வரலன்னா, இரவு தூங்க போறதுக்கு முன்னாடியும் ஒரு நேரத்த தேர்ந்தெடுத்துட்டு, அந்த நேரத்துல இந்த ஸ்டேட்மெண்ட்ட நீங்க சொல்லலாம். இந்த நேரம்ங்கிறது ஒவ்வொரு நாளும் வேற வேறையா இருக்கக்கூடாது. ஒரு நாள் 5 மணிக்கு, அடுத்த நாள் நான் 6 மணிக்கு சொல்றேன் அப்படின்னு இல்லாம, ஏதாவது ஒரு டைம மட்டும் ஃபிக்ஸடா எடுத்துக்கிட்டு, அந்த டைம்ல மட்டும் இந்த ரிச்சுவல ஃபாலோ பண்ணுங்க. காலையில இல்லன்னா நைட் தூங்க போறதுக்கு முன்னாடி நீ ஏன் சொல்றேன்னா, இந்த டைம்ல தான் உங்களுடைய ஆழ் மனசுங்கிறது ரிசப்டிவ் இருக்கும். ஆழ் மனசு திறந்திருக்கும். அந்த நேரத்துல இந்த வாக்கியத்த சொல்லும்போது மட்டும் தான் இது உங்க ஆழ் மனச சென்றடையும். அது மட்டும் இல்லாம ஒரே நேரத்துல நம்ம சொல்றதுக்கும் காரணம், அந்த நேரம் வந்த உடனே உங்களுடைய மனசே தானா அந்த ரிச்சுவலுக்கு தயாராகவும் தொடங்கும். ஒவ்வொரு நாளும் வேற வேற டைம்ல சொல்லும்போது, இதுக்கு ஒரு
காம்பவுண்ட் எஃபெக்ட் அப்படிங்கிறது கிடைக்காது. ஸோ ஒரே டைம ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது காலையிலயா, இல்ல இரவு தூங்க போறதுக்கு முன்னாடியாங்கிறத முன்னாடியே முடிவு பண்ணிக்கோங்க. அடுத்து ஸ்டெப் 3 இந்த ரிச்சுவல ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி முதல்ல உங்களுடைய மனசையும், உடம்பையும் நீங்க ஸ்டில்லா வச்சுக்கணும். இதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா, சேர்ல உட்காந்துக்கிறீங்கன்னா, தரையில உங்களுடைய 2 பாதங்களும் படுற மாதிரி உட்காந்துக்கோங்க. தரையில உட்கார்றீங்கன்னா, சமணங்கால் போட்டு உட்காந்துக்கலாம். அதுக்கப்புறமா கண்கள மூடி உங்களுடைய மூச்ச கவனிக்க ஆரம்பிங்க. உங்க மூச்ச மெல்ல மெல்ல ஸ்லோவாக்க தொடங்குங்க. இதுதான் நம்மளுடைய முனிவர்கள் சொல்லக்கூடிய அந்த தபஸ் ஸ்டேட். இந்த மாதிரி நீங்க ஸ்லோவா மூச்ச விட தொடங்கும்போது தான் நீங்க அந்த ஒரு தியான நிலைக்கு போவீங்க. இதையே தான் நெவில் கோடார்டும் சாட் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவாரு. இந்த காம் அண்ட் ஃபோகஸ்டு மைண்ட் ஸ்டேட்டுக்கு முதல்ல உங்களுடைய மனசையும் உடலையும் கொண்டு வரணும். அடுத்து ஸ்டெப் 4 அந்த கண்கள் மூடிய நிலையில இருந்தே உங்களுடைய இந்த சங்கல்ப ஸ்டேட்மெண்ட்ட 3 முறை உணர்ச்சி கலந்து சொல்லப் போறீங்க. அந்த 3 முறை சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா நீங்க என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு முன்னாடி ஏற்கனவே நீங்க உங்களுடைய நோட்டு புத்தகத்தையும், பேனாவையும் தயாரா வச்சுக்கணும். இந்த நோட்டு புத்தகம், பேனா இது 2மே இந்த பர்ப்பஸ்க்காக மட்டும் தனியா ஒண்ணு வச்சுக்கோங்க. அதுதான் நல்லது. ஏற்கனவே நீங்க வேற சில விஷயங்களும் எழுதிட்டு இருக்கீங்கன்னா, அந்த நோட் புக்க இதுக்கு யூஸ் பண்ணிக்க வேணாம். இந்த நோட் புக்க, பேனாவ எடுத்துட்டு நீங்க என்ன வாக்கியம் சொன்னீங்களோ, அதே வாக்கியத்த இந்த நோட் புக்லயும் இப்ப 3 முறை எழுதிக்கோங்க. அதே மாதிரி இந்த பயிற்சி செய்யும்போது, ஒரு டம்ளர் நெறைய தண்ணி பிடிச்சு உங்க பக்கத்திலேயே வச்சுக்கோங்க. எழுதி முடிச்சதுக்கு அப்புறமா அந்த அந்த டம்ளர் தண்ணிய எடுத்துக்கிட்டு, இதே ஸ்டேட்மெண்ட்ட தண்ணீல அதிர்வு ஏற்படும் விதமா, சத்தமா 3 முறை சொல்லுங்க. சொல்லிட்டு அதன் பிறகு மெல்ல மெல்ல சிப் பண்ணி அந்த தண்ணீய குடிங்க. இத முழுசா செஞ்சு முடிக்க உங்களுக்கு ஒரு 15 மினிட்ஸ் எடுக்கலாம். அவ்வளோதான். இதே ஸ்டெப்ப அடுத்த 21 நாட்களுக்கு தொடர்ந்து செய்யுங்க. இந்த மாரி செய்யும்போது, இது நடந்துருச்சா? கிடைச்சிருச்சா? இது சம்மந்தமா ஏதாவது முன்னேற்றம் இருக்கா? அப்படின்னு ரிசல்ட்ட செக் பண்றத ஸ்டாப் பண்ணுங்க. அடுத்தது இன்னொரு கேள்வி எல்லாருமே என்ன கேட்பீங்கன்னா, இத நான் 1 கோலுக்கு தான் செய்யணுமா? நான் பண்ற 10 கோலுக்கும் இதுக்கு செய்யக்கூடாதா? அப்படின்லாம் கேட்பீங்க. என்ன பொறுத்தளவு ஃபோக்கஸ்ங்கிறத நம்ம ஒரு விஷயத்தின் மேல வைக்கும்போது, அதுக்கு அதிகப்படியான சக்திய நம்ம செலுத்த முடியும். ஸோ முதல்ல ஒரு முக்கியமான கோல் எடுத்துக்கோங்க. அதுக்கு மட்டும் இந்த பயிற்சிய தொடர்ந்து செய்யுங்க. 21 நாள் தொடர்ந்து செஞ்சுட்டீங்கன்னா, வெரி குட். இந்த 21 நாளுங்கிறது உங்களுக்கு இந்த பயிற்சிய ஸ்டார்ட் பண்ணி விடுறதுக்காக தான். ஆனா உண்மையாவே பாரம்பரிய முறைப்படி இந்த மாதிரியான சாதனைகள்லாம் செய்யணும்னா, அது 48 நாளாவது நீங்க தொடர்ச்சியா செய்யும்போது தான் ஒரு கம்ப்ளீட் சைக்கிள நீங்க செஞ்சு முடிப்பீங்க. அதனால அடுத்து உங்களுடைய கோல்ங்கிறது இதே விஷயத்த 48 நாள்களுக்கு தொடர்ந்து கடைபிடிக்கிறதா தான் இருக்கணும். அப்புறம் இந்த நோட் புக்ல பேனா எடுத்து எழுதும்போது அந்த பேனா எந்த கலர்ல இருக்கணும் அப்படின்லாம் கேட்பீங்க. பொதுவா ஒரு நீல கலர் பேனாவ எடுத்து எழுதிக்கிறது ரொம்ப நல்லது. இத தாண்டி நான் இதுக்குள்ள எந்த ஒரு தேவையற்ற மூட நம்பிக்கைகளையும் நான் கொண்டு வர விரும்பல. அதனால தான் இதுக்கு பின்னாடி இருக்கிற சயன்டிஃபிக் ரீசன்ஸையும் சேர்த்தே உங்களுக்கு இந்த வீடியோல நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கேன். நீங்க இந்த ஒரு பயிற்சிய அதுக்குண்டான மரியாதையோட, முக்கியத்துவத்தோட, ஃபுல் கமிட்மென்ட்டோட நீங்க செய்றீங்க அப்படின்னு சொன்னா, நிச்சயமா அதனுடைய பலன்றது 100% உங்களுக்கு கிடைக்கும். இந்த ரிச்சுவல செய்றதோட மட்டும் விட்றாம, அந்த நாள் முழுக்கவே இந்த கோலுக்கு அலைன்டா இருக்கக்கூடிய விஷயங்கள மட்டுமே யோசிங்க, பேசுங்க. அது சம்மந்தமாவே நம்மளுடைய சேனல்ல நான் மேனிஃபெஸ்டேஷன் ரிலேட்டட் வீடியோஸ் எத்தனையோ போட்டிருக்கேன். அந்த வீடியோஸ கட்டாயமா போய் பாருங்க. அதெல்லாம் சேர்த்து நீங்க முழுசா கடைபிடிக்கும்போது மட்டும் தான் ஒரு முழு பலனையும் நீங்க அடைய முடியும். இன்னைக்கு நான் இந்த வீடியோல சொல்லியிருக்கேன். இந்த சங்கல்ப பயிற்சிய உடனடியா நீங்க தொடங்க போறீங்கன்னா, எனக்கு கமெண்ட்ல உங்களுடைய சங்கல்ப ஸ்டேட்மெண்ட்ட வந்து போடுங்க. நான் உங்களுடைய ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டையும் வாசிக்க போறேன். அதே மாதிரி இந்த வீடியோ யார் ஒருத்தர் லைஃப முன்னேத்துமோ, அவங்க கூட கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. பாசிட்டிவ் வைப்ஸ ஸ்ப்ரெட் பண்ணுங்க.